அதாவது உணவை சமைத்து சாப்பிட்றது தான் நோய்கள் வருவதற்கு காரணம். நம்ம உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம், இனிப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்றோம், அது ஒரு காரணம். அப்படின்னா கூட எப்படி சமைச்சு சாப்பிட்ணும், எதெல்லாம் சாப்பிட்ணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது தெரிஞ்சுக்கணும். சமைத்து சாப்பிடுறது பொதுவாக சமைத்து சாப்பிட்டாலே நோய் வரும்னு நம்ம சொல்லிடக்கூடாது. சமைத்து சாப்பிட்றதுல மலிவான உணவுகள் இருக்குன்னு சொல்லிட்டேன். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, உங்களை அடிமைப்படுத்துகிற இது போன்ற உணவுகள், பழைய சாதம், பிரியாணி, இதெல்லாம் அப்புறம் பேக்கரி உணவுகள், பப்ஸு, ஸ்வீட்டு, இதெல்லாம் அடிமைப்படுத்துகிற சமையல் உணவுகள். இதெல்லாம் சமைச்சு இந்த உணவுகள்லாம் உங்களுக்கு நோயை ஏற்படுத்தும். அப்போ நோயை அதே நேரத்தில் சமைத்து சமைச்சு சாப்பிட்டா கூட நமக்கு நோய் வரக்கூடாது. அப்படின்னா உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டா கூட, இனிப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்டா கூட நமக்கு நோய் வரக்கூடாது. அப்படின்னா நம்ம எப்படி சமைச்சு சாப்பிடணும் அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல சமைத்து சாப்பிடுவதற்கான விதிமுறைகள் இருக்குது. என்னென்னா, ரொம்ப நேரம் சமைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் சமைச்சு அது ரொம்ப சுவையை மாற்றி மசாலாலாம் சேர்த்து அது ஒரு வேறு ஒன்று இது என்ன சேர்த்துருக்கீங்க, இதில் என்ன காய் போட்டிருக்கீங்க அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு அதோட தன்மையை, நிறத்தை, மணத்தையெல்லாம் மாற்றிடுவாங்க. அதனால் நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது அதை ரொம்ப நேரம் சமைச்சு சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரொம்பவும் மசாலா இதெல்லாம் சேர்த்தா ரொம்ப நேரம் ஆகும். ஒரு சமைச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு வேளை சமைச்சு சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு அதிகபட்சமாக 15லேருந்து 20 நிமிஷம் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்கவே கூடாது. அப்போ அது ஒன்று. அப்புறம் அதோட இயற்கையான சுவையை நீங்கள் கொஞ்சம் குறைக்கலாமே தவிர முற்றிலும் மறைக்கக்கூடாது. இப்போ வேக வச்சு இப்போ ஒரு பாகற்காய் வேக வைக்கிறோம், அதில் உள்ள கசப்பு நல்லா வேக வைக்கும்போது அதில் வேறு ஏதோ உப்பு போட்டெல்லாம் வேக வைக்கும்போது என்ன ஆகுனாக்கா அதில் உள்ள சுவை அத்தனையும் போயிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி நினச்சி முழுக்க வேக வைக்கிறாங்க. அந்த மாதிரி வேக வைக்காமல் அரைகுறையாக தான் வேக வைக்கணும். ஒரு அரை வேக்காட்டில் தான் இருக்கணும். முழுவதுமாக வேகக்கூடாது. முழுவதுமாக வெந்துருச்சுன்னா அதில் உள்ள சுவை முழுவதும் வெளியே போயிடும். அப்புறம் உப்பு போட்டு அதற்கு இன்னொரு சுவையை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் என்ன பண்ணணுன்னாங்க, முழுவதுமாக வேக வச்ச உணவுகளை சாப்பிடக்கூடாது. ரொம்ப முழுவதுமாக வேக வைக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய நேரம் தேவை. பாதி நேரம் வெந்தால் போதும் அப்படின்னா நமக்கு பாதி நேரம் தான் செலவழியும். அப்போ குறைஞ்ச நேரத்தில் நம்ம சமைக்கணும். பாதி தான் வேக வைக்கணும். பாதி வேக வச்சது ஒரு வேர்க்கடலையாக இருக்கட்டும், அதில் பாதி தான் வேகணும். வேர்க்கடலை அதோடய சுவை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முழுது வெந்தால் அதோடய சுவை வேறு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். உனக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நீ சமைக்கவே கூடாது. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கணும், சுவையாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், கசப்பு இருக்கக்கூடாது, இனிப்பாக இருக்கணும். இப்படி சாப்பிட்டு தான் நோய் வந்துச்சு. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் கஷ்டப்பட்டால் தான் அதில் நன்மை இருக்கும். கஷ்டப்படுறதுக்கு அங்கே விஷயம் இருக்கணும், கஷ்டப்படுறதுக்கு அங்கே வேலை இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நன்மை ஏற்படும், நல்ல விஷயம் ஏற்படும். அது மாதிரி உணவுங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படணும். சுவைக்கு கொஞ்சம் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா சுவையும் ஏற்றுக்கணும். அது மாதிரி அரை வேக்காடு தான் நீங்கள் வேக வைக்கணும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ரொம்ப நேரம் சமைக்கக்கூடாது. 15-20 நிமிஷம் அதோடய சுவையை ரொம்ப வேக வச்சு அதோடய சுவையை அப்படி மாற்றிடக்கூடாது. அப்படி வேற ஒரு சுவையாக மாற்றிடக்கூடாது. ரொம்ப வேக வச்சு அதில் உள்ள இயற்கையான சுவையை வெளியே எடுத்துட்டு அது சக்கையாக சுவை இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு உப்பு போட்டு மசாலா போட்டு இன்னொரு சுவையை கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மசாலா சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மசாலான்னே ஏதாவது நல்ல மிளகு பொடி அந்த மாதிரி கொஞ்சம் தான், லைட்டாக தான், கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக சேர்க்கணும். உப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. பாதி தான் உப்பு போடணும், கொஞ்சம் தான் உப்பு போடணும். இது ஒன்று. அப்புறம் மலிவான உணவுகளை சமைச்சு சாப்பிடக்கூடாது. இட்லி, பூரி, பொங்கல் அடிமைப்படுத்துகிற உணவுகள், உங்களை அடிமைப்படுத்துது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு கஷ்டமே இல்லை, ஆசையாக இருக்குது, மேலும் மேலும் சாப்பிட தூண்டுதில்லை, அது மாதிரி அந்த உணவுகளை நீங்கள் சமைச்சு சாப்பிடாதீங்க. அது மாதிரி மாமிசம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி இதுதான் சமைச்சு சாப்பிட்றதுக்கான வழிமுறை. குறைவான நேரம் தான் எடுத்துக்கணும். அதோட பாதி தான் வேக வைக்கணும். அதோட முழுமையான சுவையை முற்றிலும் நீக்கிவிடக்கூடாது. பாதி வேக வைக்கிறதுனால அதில் உள்ள சுவை கொஞ்சம் அங்கே தங்கியிருக்கும். இப்படி தான் நம்ம சமைச்சு சாப்பிடணும். சமைத்து சாப்பிடுவதற்கான வழிமுறை இது. அப்புறம் அவரவர்களுக்கான உணவை அவரவர்களே சமைக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. மற்றவங்க சமைக்கக்கூடாது. அந்த உணவு உங்களுக்கு பயன் தராது, உங்கள் நோய்களைத்தான் தரும். உங்கள் கையால் சமைக்கணும். உங்கள் கையால் நீங்கள் உற்பத்தியும் பண்ணணும், விவசாயமும் பண்ணணும். விவசாயம் பண்ணி நீங்கள் உங்கள் கையால் உற்பத்தி பண்ண உணவுப் பொருட்களை
நீங்கள் சாப்பிட்ணும். அதுதான் உயர்ந்த உணவு. உங்கள் கையால் நீங்கள் விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணி அதை வந்து நீங்கள் சாப்பிட்ணும், அதை சமைச்சு சாப்பிட்ணும், மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ணணும். இதுதான் உயர்ந்த உணவு. மற்றபடி உணவு என்பது ஊட்டச்சத்து என்பது அந்த உணவில் மட்டுமல்ல, அதை நம்ம எப்படி நமக்கான உணவை நாம் சமைக்கிறோம், அந்த உணர்வு, நமக்கான உணவை, நமக்கு தேவையான உணவை நாமே வந்து விளைநிலத்தில் விவசாயம் செய்கிறோம். விவசாயம் செய்து எனது கையால் உற்பத்தி செய்யப்பட்டது, எனக்காக உற்பத்தி செய்யப்பட்டது. அப்போ தான் நீங்கள் வந்து பூச்சி மருந்து கண்ட மருந்தெல்லாம் அடிக்க மாட்டீங்க. நல்ல உங்களுக்கு தேவையானது தான் நீங்கள் உற்பத்தி பண்ணுவீங்க. அதுக்கு தான் ஒரு இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தாலும் சரி, நம்ம கிராமமாக வசிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் 2 தொழில்களை செய்ய வேண்டும். இயந்திர அறிவியல் உலகங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு தொழிலை செய்யணும். அப்புறம் இயற்கையான தொழில் விவசாயம். 2 ஏக்கர் விளைநிலத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை உற்பத்தி செய்து விவசாயம் பண்ணால் அந்த உணவுப் பொருளை வியாபாரம் செய்யக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாது. அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை வந்து சேமித்து வைக்கலாம், மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ணலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பகிர்ந்து உண்ணலாம். இப்படி தான் வந்து நம்ம உணவு உண்ணுகிற முறைகளில் வந்து இதுதான் விதிமுறை. இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு நோய்கள் வராது.